கேட்ஸை நம்ம பெட்ஸாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கேட்ஸ் வந்து ஏன் நம்ம பெட்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னா, அவங்க ரொம்ப க்யூட்டியாக இருப்பாங்க, ரொம்ப நீட்டாக இருப்பாங்க, அப்புறம் சத்தம் போட மாட்டாங்க. அதாவது நீங்கள் எப்படி அதை ட்ரீட் பண்ணுறீங்களோ அது மாதிரி அவங்க இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு கரெக்டு டைமுக்கு நம்ம சாப்பாடு போடுறோன்னா, அவங்க வந்து அந்த டைமுக்கு வந்து பேசாமல் வந்து உட்காந்துப்பாங்க. அதாவது கிச்சனில் போடுறோன்னா பேசாமல் வந்து உட்காந்துப்பாங்க. அதை தவிர நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் அவங்க வருவாங்க. அதாவது சைலண்ட்டாக வருவாங்க. ஈவன் இஃப் யூ கோ டு த பாத்ரூம் ஆல்சோ தே வில் கம் அண்ட் தே வில் பி இன் அண்ட் அரவுண்ட் யூ. Even if you go to the kitchen also, they will come. They will be in and around you. If you go to the bed also, they will come and they will sleep near you. இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. அதாவது அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்டப் ஆனால் தான் அவங்க வந்து நம்ம கூட இருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்க வந்து பாத்ரூம்குள்ளே வராங்க, நம்ம கிச்சனுக்குள்ளே வராங்க, போகிற இடமெல்லாம் பின்னாடி வாலாட்டமாக வருவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவங்க நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களா, அதுதான் அதுக்கு மீனிங். அதனால் நம்ம கூடயே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்புறம் நம்ம கூட தூங்கும்போது நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அவங்க எடுத்துடுவாங்க. அதாவது நமக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் கூட அவங்க செல்ஃபாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஈவன் சம்டைம் கேட்ஸ் வந்து நம்மளோட வியாதி கூட எடுத்துக்கும்னு சொல்லப்படுறது. இதெல்லாம் உண்மைதான். இப்போ நான் என் கூட கேட் வளர்த்துன்றதுனால அவங்க இருக்கும்போது நிறைய ஸ்ட்ரெஸ் பெஸ்ட் ஆகுது. அப்புறம் வந்து ஃபீலிங் வெரி குட். ஓகேங்களா? அதே மாதிரி ஏதாவது நமக்கு ஒரு ஆபத்து வருதோ, ஏதோ ஒன்று நடக்க போகிறதுனா அவங்க நம்ம பின்னாடி சுற்றி மியா சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ தே ஆர் வெரி நீட் அண்ட் க்யூட்டிஸ். ஓகே, சரி. இப்போ இந்த கேட்ஸ் ஏன் மியா பண்ணுறது, அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். அதாவது இந்த கேட்ஸ் வந்து நம்ம ட்ரைபல்ஸ் இருக்க டைமில், அதாவது நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் நம்மளோட ரெவல்யூஷனுக்கு முன்னாடி அவங்க கூட ட்ரைபல்ஸ் தானே நம்ம சொல்லுவோம், அவங்க வந்து எல்லா மிருகங்களையும் வளர்த்துட்டு இருந்தாங்க. அதில் கேட்டு, டாகு எல்லாம் அவங்க கூட இருந்தது. அப்போது அதுகளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்போ அந்த அவங்க குழந்தைங்கள் எல்லாம், இந்த ட்ரைபல்ஸோட குழந்தைங்கள்லாம் அழும் இல்லையா? அழும்போது எப்படி அவங்க அம்மா கேர் எடுத்துக்கிறாங்க, அழும்போது என்ன நடக்கிறது, இதெல்லாம் ஒப்சர்வ் பண்ணி அந்த குழந்தை அழுதுன்னா இவங்க பால் கொடுப்பாங்க, இவங்களை கவனிப்பாங்க, அட்டென்ஷன் கொடுப்பாங்க. அப்படி தான் தே ஹாவ் அப்சார்ப் த வாய்ஸ் ஆஃப் த சைல்டு அண்ட் ஸ்டார்டட் டெல்லிங் மியோ. ஸோ நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம், பூனை கத்துறது வந்து பசங்க கத்துற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஒப்சர்வ் பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வணக்கம்.